கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கொடுத்த பெரிய கிருபைக்காக என் தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். என் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். இசப்பா பேசுகிறவங்க நல்ல பிதாவே, ஆவியானவர் சொன்னீர கர்த்தாவே, ஆவியானவர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்குறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இதனாலே நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் என்ன வசனம் கேட்டிங்கன்னா, சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம்னால், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரம் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் அப்படின்னு சொல்லி வேதம் கூறுகிறது. இது அன்பு கட்டுரை பிள்ளைகளாகி நீங்களும் யாராக நானும் வரலஞ்சு தான். துன்மார்க்குடைய ஆலோசனை நம்ம என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. எங்களுடைய நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கனால ஆண்டவர் நம்மளுக்கு ஆலோசனைகள் நிறைய கொடுத்துருக்கிறார். பைபிளில் நிறைய ஆலோசனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். என்ன ஆலோசனை கொடுத்துருக்கிறார் சொல்லியிருக்கிறீங்கன்னா, சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் போட்டிருக்காரு. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு அன்று சொல்லியிருக்கிறேன். இப்போ ஆலோசனை கொடுக்குற கர்த்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆண்டவராகி கர்த்தர் தான். அவளுக்கு நம்மளுக்கு சரியான ஆலோசனை கொடுப்பார். என்னதுனாலும் அவரே அழகாக பேசுவார். எங்கிட்ட இந்த உலகத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். இந்த உலகத்தில் சாஸ் என்ன செய்வான்னா, நம்மளை வழிகளை விலக வைக்கிறதுக்கு அநேக காரியங்கள் என்ன செய்வான் கொடுக்குறான். ரொம்ப நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கட்டுரை பிள்ளைகளாக தான் நம்ம இருக்கிற மாதிரி இருப்போம். ஆனால் அவன் தந்திரமாக செயல்பட்டுக்கிட்டு இருப்பான். அதான் வேதம் கூறுகிறது, பிசாசு தந்திரக்காரனாக இருக்கிறனாலே நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்குன்னு வசனம் சொல்லியிருக்கு. அப்போ அவன் தந்திரக்காரனாக இருக்கிறனால நீங்கள் எப்படி இருக்கணும், நீங்களும் நானும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். இந்த ஆலோசனை எங்கேருந்து வருது, எப்படிப்பட்ட ஆலோசனை அப்படிங்கிறது நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக யாராக இருந்தாலும் கர்த்தருக்கு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால தேவனுடைய ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்கிறது தான் பெரிய ஆசீர்வாதம். அது மாத்திரம் இல்லை, சங்கீதத்தில் கூட 143ஆம் சங்கீதத்தில் கூட 10ஆம் வசனத்தில் போட்டிருக்கோம், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக அப்படின்னு வசனம் கொடுத்துருக்கு. பார்த்தீங்கன்னா அவர் நம்மளுக்கு போதித்து நடத்த வேண்டியதே நடத்தணும்னு சொல்லி தாவீது சொன்னது போல இதில் என்ன எப்படி இருக்குன்னா, உமக்கு பிரியமானதை மாத்திரம் நான் என்ன செய்யணும், உமக்கு பிரியமானதை நான் செய்ய எனக்கு போதித்தரலும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் என்ன செய்யணும், நடத்தணும்னு கேட்பார். அவருடைய நல்ல ஆவி நம்மளை செம்மையான வழியில் என்ன செய்யணும், நடத்தணும். அதனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் யாராக இருந்தாலும் தான் ஆண்டவரிடத்துல என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆலோசனை நம்ம கேட்கணும். ஆண்டவர் எனக்கு நல்ல ஆலோசனை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் அவர் நமக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் தந்து நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் யாராக தான் துன்மார்க்குடைய ஆலோசனை நம்ம என்ன செய்யக்கூடாது, நடக்கவே கூடாது. அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவங்ககிட்ட காரிருள் இருக்குதுன்னு தான் வேதம் கூறுகிறது. அந்த காரிருளுக்குள்ள இருக்கிறவங்க அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி தெரியாது. அதனால் ஆண்டவரை பற்றி எரிச்ச முடியாது, சொல்ல முடியாது. அவங்களுக்கு அவங்க மேலே குற்றம் சொல்கிறதுக்கு ஒரு தகுதியும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு ஏசை பற்றி தெரிஞ்சால் தான் ஏசப்பா எந்த பாதையில் நடத்துகிறாருன்னு அவங்களுக்கு சொல்ல முடியும். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரிதான், அவங்களே நல்ல ஒரு வழியில் நடத்துறதுக்கு நீங்கள் ஆண்டோடைய வசனத்தை அவங்களுக்கு கொடுக்கணுமே தவிர அவங்ககிட்ட ஆலோசனை வாங்கினீங்கன்னா ஆண்டோடைய பாதையில் நடக்கவே முடியாது. அதனால் தேவ பிள்ளைகளை யாராலும் சரிதான் ஆண்டவருக்கு பிரியமான பாதையில் நீங்கள் என்ன செய்யணும், நடக்கணும். அதுதான் பெரிய ஆசீர்வாதம். வேதத்தில் பார்க்குறோம், உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அவர்களுக்கு இடர் இல்லை அப்படின்னு சொல்லி 119ஆம் சங்கீதத்தில் 165ஆம் வசனத்தை பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, 119ல் 1ஆம் வசனம் என்ன போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். வேதத்தின்படி வசனம் நம்மளுக்கு நல்ல பாதையில் நம்மளை நடக்கும். அவருடைய வசனத்துக்கு நம்ம என்ன செய்யணும், நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அந்த அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது ஆண்டவர் நம்மளை என்ன செய்வார், நல்ல வழியில் என்ன செய்வார், நடத்துவார். அதனால் எந்த மனுஷனும் பொய்யன் தான் என்று மனக்கலக்கத்திலே சொன்னேன்னு சொல்லி தாவீது சொன்னது போல் சங்கீதத்தில் கூட 116ஆம் சங்கீதத்தில் போட்டிருக்கு 11ஆம் வசனம், எந்த மனுஷனும் பொய்யன் அப்படின்னு போட்டிருக்கோம், எந்த மனுஷனும் மாயை அப்படின்னு மனுஷனும் மாயன்னு தான் போட்டிருக்கோம். அந்த ப்ரெஸ்ஸிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மாயை எல்லா மாயை போட்டிருக்கோம். அதனால நம்ம பைபிள் வசனத்தை என்ன போட்டுன்னு பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு அதன்படி நடக்கும்போது கண்டிப்பாக நம்மளை ஆண்டவர் நல்ல பாதையில் நடத்துவார். ஆமாம், அது மாத்திரம் இல்லை, வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்னா உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால. தேவனுடைய வசனம் தான் நம்மளை என்ன செய்யும், காத்துக்கொள்ளும். இன்றைக்கி எத்தனையோ வாலிப பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா பலவிதமான பாவத்தின் வழியில் என்ன செய்யுது, இந்த உலகம் இழுத்துட்டு போகுது. ஆனால் ஆண்டோடைய வசனத்தை பற்றி நம்ம சொன்னோம்னா அவங்க ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை. பாவத்தில் கிடந்தாலும் கிடப்பேன், நான் இப்படினாலும் வர முடியாது, நம்மளால் இப்படிலாம் கண்டிஷனுக்கு வர முடியாது அப்படிம்பாங்க. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் இருந்துட்டு
குடித்தேன், வெறித்தேன், போனேன், விபச்சாரம் பாவம் பண்ணேன், அதில் மனம் விரும்பினபடி விரும்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிவாங்க தன்னையே அழிச்சிக்கிடுறாங்க. தன்னையே அழிச்சு தன்னால் செத்து தொலைஞ்சிடுறாங்க. தற்கொலை பண்ணிடுறாங்க, இல்லாட்டி ஒருத்தவங்க சண்டை போட்டு கொலை பண்ணிடுறாங்க, இல்லாட்டி சமாதானத்தையே கெடுத்துடுறாங்க. அதனால் தேவ பிள்ளைகளை இன்றைக்கி விசுவாசம் உலகத்தில் எல்லா மக்களையும் என்ன செய்யணும், அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே போகக்கூடாதுங்கிறதுனால தான் ஏசப்பா அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளை விடுதலை பண்ண தான் ஏசப்பா அந்த உலகத்துக்கு வந்தாங்க. எல்லா மக்களையும் விடுதலை பண்ண தான் வந்தார். அதனால் என்னை நோக்கி பாருங்கன்னு தான் சொன்னார். அப்போ நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்கன்னு தான் சொன்னார். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கன்னு ஆண்ட சொன்னார். அப்போ அவரை நோக்கி பார்க்குற பிள்ளைகளை நினச்சிவாங்க ரட்சிக்கப்படுவாங்க. ரட்சிக்கப்படனா இந்த பலவிதமான பாவத்தில் கிடக்கிற பிள்ளைகள் கூட விடுதலையாக்கப்படுவாங்க. விடுதலையாக்கப்படுவாங்க. நீங்கள் யோவானில் 4ஆம் அதிகாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சமாரிய ஸ்திரீ இருப்பாங்க. அந்த சமாரிய ஸ்திரீ நினச்சிவாங்கன்னா விபச்சார பாவம் பண்ணாங்கன்னு சொல்லி போட்டிருக்கோம். ஆனால் அவங்க யாரும் தண்ணி எடுக்க வரும்போது அவங்க என்ன வர மாட்டாங்க, தண்ணி எடுக்க வர முடியாது. அவங்கள பார்த்து அவங்க என்ன செய்வாங்கன்னா விலகி போயிடுவாங்க. அதனால் மத்தியானம் உச்சி வெயிலில் அவங்க என்ன செய்வாங்க, யாரும் தண்ணி எடுக்க வராத நேரம் இவங்க என்ன செய்வாங்க, தண்ணி எடுக்க வருவாங்க. அந்த நேரம் அந்த மகள் மேலே தேவன் அன்பு வச்சு அந்த மகளை என்ன செய்வார், அந்த பாவத்தின் பிடியிலேருந்து விடுதலை பண்ணுறதுக்கு அந்த இடத்துக்கு போவாங்க. போய் ஆண்டவர் அவ்வளோ அந்த மகளோடு போய் பேசுவார். நிறைய காரியங்கள் அந்த மகளோடு பேசுவார். அதில் என்ன போட்டுக்கு நீங்கள் இதில் போட்டு கொடுங்கன்னு பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முல்ல வந்தாள். ஏசு அவளை நோக்கி தாகத்துக்கு தண்ணி தாய் அப்படின்னு கேட்டார். இப்போ யூதர்கள் சமாரியுடனே என்ன சம்மந்தம் கலக்க மாட்டாங்க. யூதர்கள் சமாரிய மக்கள்கிட்ட பேச மாட்டாங்க, பழக மாட்டாங்க, அவங்கள்ட்ட விலகி போவாங்க. ஆனால் சமாரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாக இருக்க சமாரியா ஸ்திரீ ஆகிய என்னிடத்தில் தாகத்து தா என்று எப்படி கேட்கலாம் என்று கேட்கிறார். ஏசு அவன் பிரித்தனமாக தேவனுடைய ஈவையும் தாகத்து தா என்று உனக்கு கேட்டவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாய், ஆனால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீர் கொடுப்பார் என்று அவருக்கு சொல்கிறார். இப்படி 2 பேரும் பேசுகிறாங்க. பேசியல 12ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த கிணற்றில் போய் உட்காந்துருப்பாங்க. அவர் தண்ணி எடுக்க வந்த இடத்துல ஏசப்பா உட்காந்துருப்பாங்க. அப்போ அந்த சமாரிய ஸ்திரீயும் அதில் உட்காந்துருக்குறாங்க. அது 2 பேருமே பேசுகிறாங்க, அநேக காரியங்களை பேசுகிறாங்க. இந்த மகள் கடந்து வருகிற எல்லா பாதையும் ஆண்டவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு வராங்க. அந்த மகள் சொல்கிறாங்க, பிதாவே இந்த வசனம் போட்டிருக்குது 22ஆம் வசனத்தில் 4ஆம் அதிகாரம் 22, நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடு தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று அது இப்பொழுது வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறான்னு சொல்லி பேசுகிறாங்க. 2 பேருமே தொழுது கொள்கிறவங்க ஆவியோடு நினச்சுவாங்க, உண்மையோடு தேவனை தொழுது கொள்வாங்கன்னு சொல்லி போட்டுங்க. அப்போ 24ஆம் வசனம் என்ன போட்டுங்கன்னா, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று அவங்க அந்த ஸ்திரீயோடு நினச்சினார். ஆண்டவர் பேசுகிறார். அப்போ அந்த மகளும் நிறைய காரியங்களை பேசுகிறார், அந்த ஆண்டர்கிட்ட பேசுகிறார். அப்போ பாருங்கள், அந்த மகளுக்கு ஒரு மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறார். அதற்கு இயேசு உன்னுடன் பேசுகிறவர் அவர் தான் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அந்த மகளோடு பேசுகிறாங்க ஆண்டவர். அப்போ அந்த மகள் என்ன செய்கிறாங்கடா, உடனே அந்த ஊருக்குள்ளே குடத்தை வச்சுட்டு போயிருந்தா. போய் நான் மேசியாவை பார்த்தேன், மேசியா வந்திருக்கிறான்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் போய் என்ன செய்கிறா சொல்கிறா. பார்த்தீங்கன்னா 28ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள் என்று கிறிஸ்துதானா என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். இப்படி நடக்கையில் எல்லா மக்களும் நினச்சினாங்க ஏசப்பா அறிகிற அறிவினால் நிரப்பப்படுறாங்க. அது மாத்திரம் இல்லை, 39ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனிடம் வார்த்தையின் நிமித்தமும் அந்த ஊரில் உள்ள சமாரியர் அநேகர் அவர் மேல் நினச்சினாங்க விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் அப்படின்னு வேதத்தை பார்க்குறோம். அந்த மகளுக்கு சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் ஆண்டவரை போய் நேரே பார்க்கும்போது அது உண்மைன்னு தெரிஞ்சு எல்லாருமே ஏசப்பா மேலே நினச்சினாங்க, விசுவாசம் வச்சாங்கன்னு சொல்லி வேதத்தை பார்க்குறோம். ஏன்னா அன்பு தேவைப்பிள்ளை, இந்த நாளில் தேவனாய் கத்த நல்ல வழியில் நடத்துறது தான் வர்றார். அந்த மகள் இவருடைய வழி சரியில்லாத ஒரு வழி,
ஊர் மக்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு மகள். அந்த மகளை தேடி ஆண்டோர் போய் அந்த மகளுக்கு அவருடைய வழியை சொல்கிறாரு, ரட்சிப்பின் வழியை சொல்கிறாரு, நான் தான் மீட்பர் என்று சொல்கிறாரு. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த மகளை அந்த நாளிலிருந்து அந்த பாவ பழக்கத்தில் நல்ல ஒரு விடுதலை கொடுத்தது ஏசப்பா தான். அதே மாதிரி இந்த நாளில் யாராக இருந்தாலும் சரி தான், எப்பேற்பட்ட பாவத்தில் நீங்கள் கட்டப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி தான், இயேசுவே எனக்கு இந்த பாவத்திலேருந்து நல்ல ஒரு விடுதலை தாங்கப்பான்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அவரை இருக்க பற்றி கொள்ளுங்க. அவரை விடாமல் நீங்கள் இந்த கேளுங்க, ஆண்டவரே இந்த காரியத்திலேருந்து நல்ல ஒரு விடுதலை வேணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. அந்த குழப்பமான சூழ்நிலையிலிருந்து, அந்த பாரமான சூழ்நிலையிலிருந்து, அந்த பிசாசின் பிடியிலிருந்து உங்களை ஆண்டவர் விடுதலை பண்ண வருவார். ஆண்டவர் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். ஆனால் அவரை நோக்கி பார்த்தா எல்லாரும் பிரகாசம் அடைவார்கள், முகங்கள் வெட்கப்பட்டு போனது இல்லைன்னு தான் சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் போட்டிருக்கு. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும், அவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்கன்னா பைபிளில் போட்டிருக்காங்க. யாராக இருந்தாலும் சரி தான், இயேசுவை நோக்கி நீங்கள் பாருங்கள். இயேசுவை நோக்கி பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக விடுதலை உண்டு. நம்மளை விடுதலை பண்ண தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்து பிறந்து அவர் வளர்ந்து அவருடைய ஆண்டோடைய ஊழியத்தை செய்து ஆண்டவர் சிலுவை சுமந்தார். அவர் நமக்காக ரத்தம் சிந்தினார். நமக்காக ரத்தம் சிந்தி என்ன செஞ்சார்? மறித்தார், 3ஆம் நாள் உயிரோடு வந்தார். இது கண்டிப்பாக நாங்கள் சொல்ல வேண்டியது கடமை. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு எதுக்கு வந்தார்? நம்மளை மீட்டெடுக்க தான் வந்தாங்க. நம்மளை மீட்டெடுக்கிறதுக்கு தான் இயேசுப்பா சிலுவையில் அடிக்கப்பட்டாங்க. நம்மளை மீட்டெடுக்க தான் அவருடைய ரத்தத்தை கடைசி ரத்தம் வரைக்கும் சிந்தினார் இந்த பூமியில். அந்த ரத்தத்தினால தான் நம்மளை மீட்டெடுத்தார். எங்கிட்ட கொரிந்தியரில் கூட போட்டிருக்கு, விளக்கரையும் கொடுத்து வாங்கியிருக்காரு, நம்மளெல்லாம் மீட்டெடுக்கிறார். மறித்து இந்த உலகத்துலேருந்து ஒரு ரத்தத்தெல்லாம் சிந்தி அவங்கள மீட்டெடுக்கணும்னு தான் பிதா அனுப்பியிருந்தார். வந்து ரத்தத்தை சிந்தி ஒரு மீட்டு எடுத்தார் ஆண்டவர். அதனால் தேவ பிள்ளைகளே யாராக இருந்தாலும் சரி தான், ஏசப்பாவுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுடைய எல்லா பாதையிலிருந்தும் கெட்ட வழியில் இருந்து ஏசப்பா விடுதலை பண்ணுவார். அதனால நாங்களாம் கெட்ட வழிக்கு போகலை, நாங்களாம் உண்மையாக தான் இருக்கோம்னாலும் அதுக்கும் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மனம் திரும்புகிற பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது. இயேசுவை பின்பற்றினா பரலோக ராஜ்யம் உண்டு. எப்பேற்பட்ட பரிசுத்தவான்களாக இருந்தாலும் சரி தான், ஏசப்பா இல்லைன்னா அந்த இடத்துக்கு பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. ஆனால் ஏசப்பா ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. ஏசப்பா ஏற்றுக்கொண்டால் நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன், என்ன இல்லாமல் ஒருவனும் தேவ ராஜ்யத்துக்குள்ள வர முடியாது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஏசப்பா பின்பற்றினா தான் அந்த பரலோகத்தில் போக முடியும். பரலோகத்துக்குள்ளே என்றைக்குனாலும் எல்லா மக்களுக்கும் ஒரு நியாயத்தீர்ப்பு ஒரு நாள் இருக்குது. அந்த நியாயத்தீர்ப்பில் ஆண்டவரின் மகிமை பொருந்தி சிங்காசனில் அமர்ந்து நியாயத்திருக்கும்போது அந்த இடத்துல போய் நிற்க வேண்டியது வரும். அவரை கடந்து தான் போகணும். அவன் மறைச்ச உடனே அந்த மண்ணில் போட்டு மூடிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் சரீரத்தை தான் மண்ணுக்குள்ளே போட்டு மூடுறாங்க. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற ஆவி, அந்த ஆத்மாலாம் நினச்சது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகுது. ஆவி தேவன் கொடுத்த ஆவி தேவன்கிட்ட போயிடும். ஆனால் ஆத்மா உங்களுக்கு இளைப்பாறு அங்கே வச்சுருப்பாரு. அதுக்கு புதிய சரீரத்தை கொடுப்பாரு. அந்த புதிய சரீரத்தை கொடுத்து ஞாயிற்றுப்பு நாள் வரும்போது நம்மளை மாதிரி நம்ம எந்திரிப்பாங்க. இப்போ நம்ம எப்படியில் இருக்க மாதிரி அசிங்கமாக நம்ம இருப்போம், கருப்பாக இருப்போம், சிவப்பாக இருப்போம், எப்படி இருப்போம். ஆனால் அங்கே என்ன பண்ணால் எல்லோரும் மகிமை பொருந்திய சரீரம், நல்ல மகிமையான சரீரத்தை கொடுத்து வச்சுருப்பார் ஆண்டவர். அழகாக எந்திரிப்போம். எந்திரிச்சா எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நியாயத்தீர்ப்பு வச்சுருக்கிறாரு. அந்த உலகத்தில் எப்படி இருக்கலாம், எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா மக்களும் எப்படிலாமோ பாவம் செஞ்சுட்டு நடக்காங்க. இன்றைக்கி உலகமே பார்க்குற அளவில் கூட நிறைய மக்கள் பாவம் செஞ்சுட்டு நடக்காங்க. அதெல்லாம் அசிங்கம். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு யாராக இருந்தாலும் சரி தான், தேவனுக்கு பயந்து அவருக்கு முன்னால் பயந்து நடந்தீங்கன்னா, கண்டிப்பாக அவரோட வழியில் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பரலோக ராஜ்யம் உண்டு. அதனால் துன்மார்க்குடைய ஆலோசனை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் துன்மார்க்குடைய ஆசை அடையாத, பாவிகளோட வழியில் நில்லாத, பரியாசக்காரங்க உட்காந்துருக்கட்டில் உட்காரக்கூடாது. பரியாசம் அடுத்தவங்கள பார்த்து கிண்டல் பண்ணி கேலி பண்ணி நேரத்தை போக்குறதுக்குன்னு உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் உட்காந்தா நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், நமக்கு நேரம் நல்லா போகும்னு சொல்லி நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எல்லாமே நியாயத்தீர்ப்பு நாளில் என்ன செய்யும், வந்து நிற்கும். நீங்கள் எங்கே உட்காந்தீங்க, எங்கே போனீங்க, என்ன சொன்னீங்க, எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள வரும். ஒரு ஞாபக புஸ்தகம் ஒன்று அங்கே எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் என்னென்ன பேசிக்கிட்டீங்க அவ்வளோ அங்கே பதிவாகிக்கிட்டு இருக்கோம். அதனால் தேவ பிள்ளைங்க யாராக இந்த உலகத்தில் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நமக்காக இந்த உலகத்தில் இருந்து நல்லா இருங்கன்னு சொல்லி ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி தான் கொடுத்துருக்குறாரு. ஆனால் நீங்கள் பாவிகளோட வழியில் நின்று பரியாசக்கர உட்காரத்துலேருந்து அடுத்தவங்களை கிட்ட பண்ணி கேலி பண்ணிவிட்டு இப்படி இருந்தீங்கன்னா அது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அதனால் தேவனுக்கு கோபம் கொள்வார். அது மீது கோபம் கொள்வார். வார்த்தையினால் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது போயிடும். அதனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரி தான், ஆண்டவர் அறிஞ்ச பிள்ளைகளாக இருந்தாலும் சரி தான், ஆண்டவர் அறியாமல் இருந்த பிள்ளைகளாக இருந்தால் தான், தேவன் கோபம் கொள்கிற மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டாதீங்க. உங்கள் வாகின் வார்த்தையினால தான் உங்கள் ஆசீர்வாதமே இருக்குது. நாம் அதிகாரத்தில் தான் இருக்குது. அதனால் எதுனாலும் பேசிட்டு எப்படிலாம் இருந்துட்டு போனீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் பாத்திரமாக இருக்கவே முடியாது. ஆண்டோடைய ஆசீர்வாதம் தண்ணி ஆசீர்வாதம். அவர் கர்த்தர் நம்மளை மேன்மைப்படுத்துகிற தேவன் வசனத்தை கொடுத்துருக்கிறாரு.
உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். உன்னில் நான் மகிமைப்படுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார். உன்னை வெண்கல கதவுகளை உடைத்து இரும்புத்தாக்களை முறித்து அந்த காலத்தில் பொக்கிஷத்தையும் ஒளிப்படுத்தலுக்கு புதியலையும் உனக்கு தருவேன்னு சொல்லியிருக்காரு. ஆண்டு பயந்து நடக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதங்கள்லாம் வரும். அதனால் ஆண்டுக்கு பயந்து நடக்கன்னு சொல்லிட்டு சும்மா எங்கனையா போய் உட்காந்து கதை பேசிக்கிட்டே இருந்துக்கிட்டு யார் பற்றி ஏதாவது பேசி சும்மா நேரம் போகுது ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிட்டுனாங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன செய்யாது, உங்களுக்கு ஆசீர்வாதம் வரவே முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரவே முடியாது. அதனால் இந்த உலகத்தை நீங்கள் உலகத்தானா இருந்தால் உலகம் நேசிக்கணும், உலகத்துக்குள்ளேயும் போய்கிட்டு இருப்பேன். ஆனால் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழும்போது தேவனை பிரியப்படுத்திக்கிட்டு இருப்பீங்க, தேவ சமூகத்தை தேடுவீங்க, வேதத்தை வாசிப்பீங்க, ஆண்டவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு சொல்லி எல்லாத்தையும் நிதானித்து பார்த்து செயல்படுவீங்க. அதனால் நீங்கள் இப்படிலாம் அடங்கி உள்ளே கிடந்தீங்கன்னா அதில் என்ன செய்ய உங்களுக்கு நீங்கள் ஒரு தண்டனைக்குள்ளே இருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை அதான் பெரிய ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை. தேவனாய் கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகளே ஆசீர்வதிப்பார், பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து நடத்துவார். ஆனால் தேவ பிள்ளைகளையும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே என்னையும் உங்களுடைய பிள்ளையாக நீர் மாற்றும் ஆண்டவரே, நானும் உங்களுடைய பிள்ளையாக இருக்கணும் ஆண்டவரேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இயேசப்பா உங்களை மீட்டெடுப்பார். அந்த உளையான சேற்றில் கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் மீட்டெடுப்பார். பாவக்குழியில் கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் மீட்டெடுப்பார். ஆனால் இன்றைக்கி பாவக்குழி எது, இந்த உளையான சேற்று எதுன்னு தெரியாமல் இன்றைக்கி உலகத்தின் மக்கள் இருக்காங்க. ஆனால் ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்கள், சில பாவங்கள், குடிக்கிறது எல்லாமோ அசிங்கமான வார்த்தை பேசுகிறதே பாவக்குழிக்கில் தான் கிடக்காங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறதே பாவக்குழியில் தான் கிடக்காங்க. அதனால் தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டருக்கு அதெல்லாம் பிடிக்கவே செய்யாது. ஐயரவு ஒவ்வொரு வார்த்தைகளும் பேசும்போது நமக்கே வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒருத்தங்களை பேசுகிற பேச்சை கேட்டாலே அப்படி அசிங்கமான வார்த்தைகள்லாம் பேசும்போது அது ஆண்டவருக்கு விரோதமான காரியம், அது பிசாசுக்குரிய காரியம். அவன் தான் பேச வச்சுக்கிட்டு தூண்டி விட்டுக்கிட்டு அப்படியே செய்வான், அந்த காரியத்தை அப்படி கெட்ட வார்த்தை பேச வைப்பான். அதனால் அந்த காரியத்தெல்லாம் விட்டு நீங்கள் விலகி போய் தேவனுக்கு பிரியமான காரியம் எதுன்னு சொல்லி செயல்பட்டால் தான் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் மனம் விரும்பினபடி இருந்துக்கிட்டு நான் ஆசீர்வாதமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிங்கன்னா அது நடக்காத ஒரு காரியம். அதனால் தேவ பிள்ளைகளை யாராக இருந்தாலும் சரிதான், தேவ பிள்ளைகள் ஆண்டோட வேதத்தை வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து ஒரு வேதத்தை இரவுகளை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்கிறதெல்லாம் வாக்கியம். நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல இருப்பான்னு தான் வசனம் போட்டிருக்கு. நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல அவன் என்ன காரியத்தை செய்தாலும் அன்று வாக்கியம் பண்ணுவார். வேத வசனத்தை வாசிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இரவும் பகலும் இப்படி வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது வசனத்தை நீங்கள் வாசிக்க உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, காலையிலையும் ராத்திரியிலையும் நீங்கள் பைபிளை எடுத்து உட்காந்து உங்களுக்கு புரிஞ்ச அளவில் வாசித்து நீங்கள் பாட்டு வைங்க. உங்களுக்கு புரியாட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மறந்துட்டாலும் பரவாயில்ல, பைபிளை எடுத்து நீங்கள் வசனத்தை வாசிக்க அந்த வசனம் உங்களை உள்ளே போகும். உங்கள் சரீரத்துக்குள்ளே உள்ளே போகும்போது உள்ளே இருக்கிற பாவ அழுக்கெல்லாம் அதை அகற்றி போடும். பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை சமாதானம் நிறைந்த ஒரு இருதயமாக கர்த்தர் மாற்றுவார். சந்தோஷம் நிறைந்த ஒரு குடும்பமாக கர்த்தர் மாற்றுவார். வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, 100க்கு 100 வேத வசனத்துக்கு முக்கியம் கொடுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். தொன்மார்க்குடைய ஆலோசனை நடக்காதீங்க, பாவிகள் வழியில் இல்லாதீங்க, பரியாசக்கார உட்காராதீங்க. ஆண்டவர் அவனுக்கு போதிப்பேன், நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் இருக்காரு. அவருடைய வழியை நீங்கள் இருங்க. அப்படி நல்ல ஆவி நம்மளை செம்மையான பாதையில் நடத்தும். அப்படிப்பட்ட கிருபையும் பாக்கியத்தையும் கர்த்தர் தந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தர் எல்லாத்தையும் நேசிக்கிறார், எல்லாருமேலையும் கர்த்தர் அனுபவித்திருக்கிறார். ஒருவரே அவர் புறம்பே தள்ள மாட்டார். எல்லா பிள்ளைகளுமே தேவன் அனுபவிச்சிருக்கிறாரு. அந்த அன்புள்ள தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுங்க. ஆண்டவரே எனக்கும் வாங்க, என்னையும் உங்கள் பிள்ளையா நீர் ஆசீர்வதிங்க, என்னையும் உங்களுடைய பிள்ளைய ரட்சியும் ஆண்டவரே ரட்சிங்கப்பான்னு சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ரட்சித்து உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் கிருபையும் கர்த்தர் தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.